நல்லா காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 20 பல் பூண்டு, 2 தக்காளி பழம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு பொரிஞ்சதுமே 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 15 விதையில்லா வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை பொன்னிறமாக வதக்கி எடுத்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கறியை உருண்டு வர அளவுக்கு பரட்டி விட்டுக்கலாம். கறியில் இருக்க தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்து ட்ரை ஆன வேட்டி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கறியை நல்லா வேக விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கறி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரத இருக்கணும். இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு தேங்காயை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இதில் நிறைய பேர் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் ஏன் தக்காளி சேர்த்துனா இது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.